வீடே மணக்கிற அளவுக்கு டேஸ்ட்டான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1.5 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. 10லேருந்து 12 பல் சின்ன சைஸ் பூண்டு போட்டு அதையும் லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த அரைச்சி விழுது போட்டு கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். கூடவே கொத்தமல்லியும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு புளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கலவையை அப்படியே தூக்கி ஸ்டவ் மேலே வச்சிடலாம். தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து இது மேலே கொட்டிடுறேன். இப்போ லைட்டாக இது நுர பொங்கி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சால்ட் நம்ம சேர்த்துக்கிறணும். முக்கியமாக சால்ட் நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம சால்ட்டு சேர்க்கணும். அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.